ஐயப்பனை காண பக்தர்கள் இருமுடி சுமந்து செல்லும் வழக்கம் எப்படி உருவானது என்று தெரியுமா? ஒருமுறை பந்தள ராஜாவின் மனைவி, அதாவது ஐயப்பனின் வளர்ப்பு தாய், மிகுந்த தலைவலி ஏற்பட்டது போல் நடித்தார். தலைவலி குணமாக காட்டிற்கு சென்று புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என பொய்க்காரணம் கூறி ஐயப்பனை காட்டிற்கு செல்ல வைத்தனர். மிகுந்த வருத்தத்துடன் ஐயப்பனின் தந்தை வழி அனுப்பினார். அப்போது ஐயப்பன் காட்டில் உண்பதற்காக உணவு பல நாட்கள் கெடாமல் இருக்க நெய்யில் தயாரித்த சில உணவுகளை ஒரு துணியில் ஒரு புறம் கட்டினார். பின் தீவிர சிவபக்தனான பந்தள ராஜா சிவனின் அம்சமாக விளங்கும் முக்கன் தேங்காயை துணியில் மறுபுறம் கட்டினார். அந்த இருமுடிகளை தலையில் சுமந்தவாறு ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வர காட்டிற்கு சென்றார். முதலில் இருமுடி சுமந்தது சுவாமி ஐயப்பன் தான் என்று புராணம் கூறுகிறது. அதனால்தான் ஐயப்பனை காண வரும் பக்தர்கள் தலையில் இருமுடியை சுமந்து வருகிறார்கள். அந்த இருமுடியில் இருக்கும் நெய் ஐயப்பனின் திருமேனியில் அபிஷேகம்